அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். ஏழை நடுத்தர மக்களின் சேமிப்பு திருவிழா நாளை தொடங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வருவதையொட்டி பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வரி குறைப்பால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் சேமிக்க முடியும் என்றார். வரி குறைப்பு மூலம் ஏழை நடுத்தர மக்கள் பலன் பெறுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் வேகமாக வளர்ச்சி பெறும் என்றும் பிரதமர் பேசினார். வருமான வரி விலக்கு வரம்பு அதிகரிக்கப்பட்டதுடன் தற்போது ஜிஎஸ்டி வரியும் குறைக்கப்பட்டுள்ளதால் நடுத்தர மக்கள் இரட்டை ஆதாயம் அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மக்கள் உள்நாட்டு பொருட்களையே வாங்க வேண்டும் என்றும் அதன் மூலமே இந்தியா வளர்ந்த நாடாக முடியும் என்றும் பிரதமர் மோடி பேசியுள்ளார். இந்தியர்கள் பெரிதும் வெளிநாட்டு பொருட்களையே சார்ந்திருப்பதாகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இதுவும் ஒரு தடைக்கல்லாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா தனது சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் இந்த மண்ணின் மக்களின் வியர்வைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து டிவிக்கள் விலை 2,500 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாய் வரை குறைய உள்ளது. சோனி, எல்ஜி, பானாசோனிக் போன்ற முன்னணி நிறுவனங்கள் விலை குறைப்பை ஏற்கனவே அறிவித்துள்ளன. சோனி நிறுவனத்தின் டிவி விலை 5,000 ரூபாய் முதல் 71,000 ரூபாய் வரை குறைகிறது. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 2,500 ரூபாயிலிருந்து 85,800 ரூபாய் வரை விலை குறைப்பை அறிவித்துள்ளது. பானாசோனிக் நிறுவனம் 3,000 ரூபாய் முதல் 32,000 ரூபாய் வரை விலை குறைப்பை அறிவித்துள்ளது. 32 அங்குல தொலைக்காட்சிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து பல்வேறு வீட்டு உபயோக சாதனங்கள் விலையும் குறைந்துள்ளன. வோல்டாஸ், டாய்கன், கோத்ரேஜ், பானாசோனிக், ஹையர் போன்ற நிறுவனங்கள் விலை குறைப்பு விவரங்களை அறிவித்துள்ளன. ஏசிக்கள் விலை அவற்றின் திறனை பொறுத்து 3,200 ரூபாய் முதல் விலை குறைக்கப்படுகின்றன. பாத்திரம் கழுவும் டிஷ்வாஷர்களுக்கான விலைகளும் குறைக்கப்பட உள்ளன. ஏசி டிஷ்வாஷர்களுக்கான வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை 7,197 ரூபாய் முதல் 15,743 ரூபாய் வரை குறைத்துள்ளது. யமஹா நிறுவனம் தனது தயாரிப்புகள் விலையை 7,759 ரூபாய் முதல் 17,581 ரூபாய் வரை குறைத்துள்ளது. சுசுகி நிறுவனத்தின் ஸ்கூட்டர்கள், பைக்குகள் விலை 8,523 ரூபாய் முதல் 18,024 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. ஹோண்டா நிறுவனம் தனது பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர் விலையை 7,874 ரூபாய் முதல் 18,887 ரூபாய் வரை குறைத்துள்ளது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தனது 350cc புல்லட் பைக்குகள் விலை 22,000 ரூபாய் வரை குறைக்கப்படும் என தெரிவித்துள்ளது. எனினும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு ஏற்கனவே 5% வரி விதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதுவே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவற்றின் விலையில் மாற்றம் இருக்காது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஆடைகள் விலையும் மாற்றத்தை காண உள்ளது. 1,000 ரூபாய்க்கு கீழ் உள்ள ஆடைகளுக்கு 5% வரியும், இதற்கு மேற்பட்ட விலை உள்ள ஆடைகளுக்கு 12% வரியும் விதிக்கப்பட்டு வந்தது. இனி 1,000 ரூபாய் முதல் 2,500 ரூபாய் வரை உள்ள ஆடைகளுக்கு ஜிஎஸ்டி வரி 5% இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. 2,500 ரூபாய்க்கு மேற்பட்ட விலை உள்ள ஆடைகளுக்கு 18% வரி விதிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. 2,500 ரூபாய்க்கு கீழ் உள்ள ஆடைகளுக்கு வரி குறைந்தாலும் இத்தொகைக்கு மேற்பட்ட தொகை உள்ள ஆடைகளுக்கு கூடுதலாக 6% வரி செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. தனிநபர்களுக்கான ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு இனி ஜிஎஸ்டி வரி செலுத்த தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் ஆண்டுக்கு 20,000 ரூபாய் காப்பீட்டு பிரீமியம் செலுத்துவதற்கு 3,600 ரூபாய் வரியுடன் சேர்த்து 23,600 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. இனி 20,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதுமானது. அதாவது இதுவரை கட்டி வந்த பிரீமியம் தொகையில் 15% வரை குறைய வாய்ப்புள்ளது. காப்பீடு செலவுகள் குறைவதால் பலரும் அச்சேவையை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.